வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சுவிஸ் மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்களே இல்லை அப்படி நீங்களே நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு வித்தியாசமான முறையில ஒரு சமையல் காணொளி தான் வரப்போகுது. என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சிறகவரை காய். இந்த சிறகவரை காயை நான் இறாலோட சேர்த்து உங்களுக்கு ஒரு கிரேவி, அதாவது குழம்பு ஒன்று வச்சு காட்ட போறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நான் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இறாலை தான் எடுத்திருக்கிறேன். இந்த இறாலை நான் இப்ப வடிவா அழகா கழுவி உடைச்செடுக்க போறேன். இப்ப தண்ணிக்குள்ள போடுறேன். இது பாத்தீங்கன்னு சொன்னா பெட்டியில வர ஐஸ் போட்டு பெட்டியில வர இறால் தான் இது. ஒரு பெட்டி இறால் இவ்வளவு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெட்டி இறால். இதை இப்போ ஒரு தண்ணியில கழுவி எடுத்திருக்கிறேன். எடுத்துட்டு இந்த இறாலை நல்ல வடிவா கிளீன் பண்ணி உடைச்செடுக்க போறேன். இந்த உடைச்சு எடுக்கிறது எப்படி என்றதையும் இந்த காணொலியில காட்ட போறேன். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு காணொலியில நான் அழகா உங்களுக்கு இறால் எப்படி உடைக்கிறதுன்னு காட்டியிருக்கிறேன் பாருங்க. இப்படி அந்த மேல் தோள்களை எல்லாத்தையும் நாங்கள் அகற்றிட்டு அந்த உள்ளுக்கு இருக்கிற ஒரு கருப்பு பகுதியை நாங்கள் எடுக்க வேணும். அந்த கருப்பு பகுதியை எப்படி ஈஸியாக எடுக்கிறேன்னு சொல்லித்தான் இப்போ உங்களுக்கு காட்ட போறேன் பாருங்க. இதுதான் அது பாருங்க. அந்த கையால பிடிச்சு அப்படியே நைஸா இழுக்க அப்படியே வந்துடுவேன். அதை எடுத்துட்டா சரி. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நான் இந்த பகுதிகள் எல்லாத்தையும் அகற்றி போட்டு அந்த மூஞ்சிகளையும் எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த மூஞ்சின்னு சொல்லுவோம் தான் இறால் மூஞ்சி, அந்த மூஞ்சியையும் எடுத்து வச்சிருக்கிறேன். அது எல்லாத்தையும் என்ன செய்ய போறேன், இதுக்கு அடுத்தது என்னென்ன சமையல் எல்லாம் செய்ய போறேன்றதை சேர்த்து இந்த காணொலியில உங்களுக்கு தந்திருக்கிறேன். ரெண்டுபடியா நீங்கள் தொடர்ந்து இந்த காணொலியை முடியும் வரை பார்க்கணும். அதுக்கிடையில பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அநேகமான பேர் என்னுடைய காணொலியை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கிறீங்களோ என்னவோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக அமையும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இறால்கள் எல்லாத்தையும் எப்படி க்ளீன் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கிறேன். அழகாக பாருங்க, இப்படித்தான் அழகாக க்ளீன் பண்ணி எடுக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமான பேர் இந்த இறாலை க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாகவே நினைப்பினோம். உண்மையில் அப்படி இல்லை. நாங்கள் ஈஸியான முறையில் க்ளீன் பண்ண வெளிக்கிட்டோம்னு சொன்னால் மலமலாண்டு க்ளீன் பண்ணி போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை. அந்த மேல் சட்டைகளை அகற்றிட்டு அப்படியே அந்த மூஞ்சியை அகற்றி போட்டு அந்த கருப்பான பகுதியை எடுக்கிறது தான். இதை மலமலாண்டு செய்து ஈஸியாக முடிச்சிடலாம். இது ஒரு பெரிய வேலையே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முழு இறாலையும் நான் உடைச்செடுத்து முடிவுக்கு கொண்டு வர போகிறேன். இந்த உடைச்ச இறால்களை திரும்பவும் இருக்கா நான் கழுவ போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த இறாலை சிறகவரையோட தான் சேர்த்து ஒரு கிரேவி மாதிரி, அதாவது குழம்பு மாதிரி எடுக்க போகிறேன். இந்த சிறகவரை காயை இந்தியாவில் கள்ளி அவரை என்று சொல்லுவினம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விசிறி அவரை என்றெல்லாம் சொல்லுவினம். இன்னும் சில பேர்கள் இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியல. ஆனால் இந்த கள்ளி அவரை விசிறி அவரைன்னு சொல்லியெல்லாம் இதை சொல்கிறத நான் பார்த்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இறால்கள் எல்லாம் வடிவாக உடைச்சு முடிஞ்சது. இப்போ நான் இதை ஒரு தண்ணியில் கழுவி எடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இறாலுடைய மூஞ்சி, அதையும் உடைச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இதை என்ன செய்ய போகிறேன், எப்படி அந்த இறால் மூஞ்சி எல்லாம் செய்ய போகிறோன்னு சொல்லி நீங்கள் தொடர்ந்து இந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் விளங்கும். எண்டபடியாக நீங்கள் தொடர்ந்து இந்த காணொலியில் இணைந்திருங்க முடியும் வர. அப்போ தான் உங்களுக்கு அந்த இறால் மூஞ்சியை நான் எப்படி இந்த செய்து முடிக்கிறேன்றதை உங்களுக்கு காட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இறால் ஒரு தண்ணியில் வடிவாக கழுவி எடுக்க போகிறேன். பாருங்க, ஒரு பெட்டி இறாலில் இவ்வளவு இறாலும் தான் கிடைச்சிருக்கு. இது ஒரு மீடியம் சைஸ் இறால். என்னபடியாக இதை நாங்கள் வெட்ட ஒன்றும் தேவையில்லை, அப்படியே நாங்கள் சமையலுக்கு எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளவு இறாலும் எனக்கு இன்றைக்கு சமையலுக்கு போதுகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சிறகவரை, அதாவது கள்ளி அவரை, விசிறி அவரை என்று நாங்கள் அழைக்கப்படுற இந்த அவரை. மிகவும் ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த அவரை. அதே நேரத்தில் நாங்கள் வெட்டைகளை நல்ல ஒரு வடிவாகவும் இருக்கும். அதே நேரத்தில் பார்க்கவும் நல்ல அழகாக இருக்கும் இந்த சிறகவரையை. இதை நாங்கள் நல்ல வடிவாக தண்ணியில் கழுவி எடுத்துட்டு வெட்ட வேணும். அதை எப்படியெல்லாம் வெட்டி எடுக்கிறேன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு சொல்லி. பார்க்கவே நல்ல ஒரு பச்சை கலரில் நல்ல 4 பக்கம் சிறகோட, ஆனால் பறக்காதது தானே என்ன ஃப்ரெண்ட்ஸ். ஓகே,
இதை நாங்கள் வடிவாக அழகாக கழுவி எடுத்துட்டு இதை எப்படி வெட்டி எடுக்க போகிறோன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறோம். என்ன சொன்னால் வெட்டி எடுக்க நல்ல ஒரு அழகாக இருக்கும். அப்படியே நட்சத்திரங்கள் மாதிரி எங்களுக்கு ஒரு ஷேப்பில் வரும், பார்க்க நல்ல அழகாக இருக்கும். உங்களுக்கு வெட்டிட்டு காட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கழுவி முடியுது. இனி நாங்கள் இதை வெட்டி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு சிறகு வரையும் அழகாக நாங்கள் கழுவி எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இனி வாங்கோ நாங்கள் வெட்டுறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் வெட்டி எடுத்தாச்சு. பார்த்துறீங்கள் தானே, வானத்து நட்சத்திரங்கள் மாதிரி அழகழகாக ஸ்டார் மாதிரி வந்திருக்குது. இந்த சிறகு வரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சமையல்களை செய்யலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் பொரியல் செய்யலாம், தொக்கு செய்யலாம், ஊறுகாய் கூட செய்வினம். ஆனால் நான் இன்றைக்கி கிரேவி தான் செய்ய போகிறேன். அதாவது எங்களோட ஸ்டைலில் சொல்ல போனால் குழம்பு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வெட்டி அழகாக முடிஞ்சுது. எனக்கு இவ்வளவு சிறகு வர கிடைச்சிருக்குது. இவ்வளவுமே போதுமானதாக இருக்குது. இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதை எப்படி சமைக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வாங்கோ நாங்கள் தாச்சி அடுப்பில் வச்சு அதுக்குள்ள எண்ணெயை விடுறேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் விருப்பமோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த எண்ணெயை நீங்கள் பாவிச்சு கொள்ளுங்க. அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. நான் ரப்ஸ் ஆயில் தான் பாவிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உடைச்சி வச்ச இறால் எல்லாத்தையும் போட்டு இந்த தாச்சியில் போட்டு நல்ல வடிவாக பொரித்து எடுக்க போகிறேன். அந்த பொரிச்சு எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான உப்பு போடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் போட போகிறேன். இப்போ மஞ்சள் போட்டு கொண்டு இருக்கிறேன். உப்பு மஞ்சள், அதாவது எண்ணெய்க்குள்ள இறால்களை போட்டு உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு நல்ல வடிவாக இதை முதல் பொரித்து எடுக்க போகிறோம். இந்த பொரித்து எடுத்து வெளியில் எடுத்து போட்டு இதுக்குள்ள திருப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம், பெருஞ்சீரகம், கறிவேப்பிலை, தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னு சொன்னால் சிறகு வரையை கொட்டி திருப்ப நாங்கள் வதக்கி எடுக்க வேணும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இறாலைத்தான் முதல்ல பொரிய விட்டுருக்கிறேன் பாருங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி வெங்காயம், பெருஞ்சீரகம், கறிவேப்பிலை, தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அதாவது இறாலை பொரிச்செடுத்த பிறகு அந்த எண்ணெய்க்குள்ளேயே அப்படியே போட்டு வதக்கி கொண்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நல்ல வடிவாக வதக்கி எடுக்க வேணும். அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சிறகை வர அவிகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். மற்றபடியாக நாங்கள் வடிவாக பிரட்டி எல்லாம் எடுத்துட்டு வடிவாக மூடி போட்டு திரும்ப நாங்கள் இந்த சிறகை வரைய நாங்கள் அவிய வைக்க வேணும். அதாவது இறால் பொரிச்ச சட்டிக்குள்ள இறாலை வெளியில் எடுத்துட்டு அதுக்குள்ள எண்ணெயை போட்டு பெருஞ்சீரகம், வெங்காயம், உள்ளியும் போட்டிருக்கிறேன். மற்றது கறிவேப்பிலை எல்லாம் போட்டு தக்காளியும் போட்டு வதக்கிட்டு அதுக்குள்ளே சிறகவரையை போட்டு வதக்கி இப்போ மூடி திரும்பவும் அவிய வச்சிருக்கிறேன். அவிஞ்சிட்டுதா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பொரிச்ச இறால் இருக்குது தானே, அந்த இறாலை திருப்ப அந்த சிறகவரைக்குள்ளே போட்டு நாங்கள் பிரட்டி ரெண்டையும் ஒன்றாக வதக்கி எடுக்க வேணும். அதாவது சிறகவரை முக்காப்பதத்தில் அவிஞ்சி வர்ற நேரத்தில் இந்த இறால்களை நாங்கள் திருப்ப போட்டு எல்லாத்தையும் ஒன்றோடு ஒன்று சேரும்படியாக நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டு நாங்கள் பொரித்து எடுக்க வேணும், வதக்கி எடுக்க வேணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வதக்கி எடுத்துட்டோம் தானே. இப்போ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் டொமாட்டோ பேஸ்ட்டு நான் போடுறேன். என்ன சொன்னால் இந்த டொமாட்டோ பேஸ்ட் ஒரு தடிப்பு தன்மையை கொடுக்கும், அதே நேரத்தில் ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும். அதுக்காக நான் போடுறேன். நான் அதையும் போட்டு நாங்கள் வதக்கி எடுக்க வேணும். என்னென்னு சொன்னால் அதனுடைய பச்சை வாடை அடிக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த
சிறகவரை இறால் கிரேவியை வந்து நான் இடியாப்பத்தோடு தான் சாப்பிட போகிறேன். ரெண்டபடியாக இந்த இடியாப்பத்துக்கு தேவைக்கேற்ற மாதிரி தான் இந்த கிரேவியை செய்ய போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 மேசக்கரண்டி அளவில் தான் வெறும் இந்த யாழ்ப்பாணத்து கறித்தூள். இந்த யாழ்ப்பாணத்து கறித்தூளையும் போட்டுட்டு இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி நான் தேங்காய் பால் விட போகிறேன். 1 கப் அளவில் தேங்காய் பால் விட போகிறேன். இதை நல்ல வடிவாக இந்த தூளையும் போட்டு ஒன்றோடு ஒன்று எல்லாம் சேர்ற மாதிரி பிரட்டி எடுத்துட்டு தான் இந்த தேங்காய் பாலை விட போகிறேன். இப்போ பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த பிரண்டு வந்தது காணும். இப்போ வந்து நாங்கள் தேங்காய் பாலை விடுவோம். உங்களுக்கு தேங்காய் பால் கிடைக்காட்டிக்கு நீங்கள் புலம்பெயர் தேசத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பசுப்பால் கூட விட்டு சமைப்பார்கள். நாங்களும் அப்படி விட்டு சமைக்கிற நாங்கள். ஆனால் இது கடல் உணவுகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் பால் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடல் உணவுகளுக்கு வந்து தேசிக்காய் புளியை விட பழப்புளி ஒரு சிறந்த புளியாக இருக்கும். அநேகமாக பழப்புளியை விட்டு தான் இந்த கடல் உணவுகளை எல்லாரும் சமைப்பினோம். இதை திரும்ப திரும்ப என்னுடைய காணொலியில் உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டே வரேன். என்னபடியாக இப்போ இந்த இறால் சிறகவரை கிரேவிக்கு வந்து நான் பழப்புளி தான் கரைச்சி வச்சிருக்கிறேன். ஒரு தேசிக்காய், சிறிய தேசிக்காய் அளவிலான பழப்புளியை தான் புளிஞ்சு கையால் தான் வடித்து விடுறேன். இப்படித்தான் எங்களோட அம்மா கையால் எல்லாம் வடித்து விடுவா. அங்கே வடியென்று பெருசாக பாவிக்கிறது இல்லை, கைதான் அவர்களுடைய வடியாக அமையும். நானும் அந்த பழக்கத்தை பின்பற்றி வர்றது கூடுதலாகவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு தேவையான புளியை விட்டு கொண்டிருக்கிறேன். இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இடியப்பத்துக்கு தேவையான குழம்பு தானே, நான் சொதி எதுவுமே வைக்கல. ரெண்டபடியாக நான் வந்து இதுக்கு வந்து தாராளமாக தண்ணி விட்டு வைக்க போகிறேன். ஏன்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணியாக வந்தால் தான் இடியப்பத்துக்கு வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடியப்பத்துக்கு தேங்காய் பால்னு சொல்லி எல்லாம் செய்வினோம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் சொதி செய்வோம். ஆனால் நான் இன்றைக்கு சொதி செய்ய போகிறதில்லை. இந்த கிரேவியை தான் அப்படியே வச்சு சாப்பிட போகிறேன். ரெண்டபடியாக கொஞ்சம் தண்ணித்தன்மையான கிரேவி, ஆனால் கொஞ்சம் தடிப்பாகத்தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு தேவையான நான் தண்ணிகள் எல்லாத்தையும் விட்டு கொண்டிருக்கிறேன். அதாவது ஒரு 3 கப் அளவில் நான் தண்ணி விட்டிருப்பேன். இப்போ தண்ணி விட்டாச்சா, எல்லாம் ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம் போல் இருக்குது. என்னபடியாக கொஞ்சம் தண்ணியை விடுவோம். இப்போ ஒன்றோட ஒன்றை வடிவாக கலந்து விட்டுட்டு நாங்கள் திரும்பவும் மூடி போட்டு இதை அவிய வைக்க போகிறோம். என்னென்னு சொன்னால் நாங்கள் தூள் போட்டு இந்த தூள் வந்து நல்ல ஒரு வாடை இல்லாமல் வடிவாக கொதித்து அழகாக வர வேணும். அந்தபடியாக மூடி போட்டு நாங்கள் இப்போ அவிய விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சூப்பரான ஒரு இறால் சிறகவரை குழம்பு எங்களுக்கு ரெடி ஆயிட்டுது. இப்போ உப்பு புளியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். நல்ல சூப்பராக இருக்குது, எல்லாமே கணக்காக அமைஞ்சிருக்குது, வாசமும் தூக்கலாக இருக்குது, அதே நேரத்தில் டேஸ்ட்டும் அந்த மாதிரி இருக்குது. என்னபடியாக இதை இன்னொருக்கா நாங்கள் வடிவாக அழகாக மூடி எடுக்க வேணும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சிறகவரை அவியறதுக்கு டைம் எடுக்குமென்னு சொல்லி நான் சொன்னேன் தானே. என்னபடியாக இது அவிஞ்சிட்டு தோண்டு ஒருக்கா செக் பண்ணி பார்த்தேன்னா அவியலை, இன்னும் கொஞ்சம் அவியறதுக்கு இன்னும் ஒரு 10% அவியறதுக்கு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் அவிஞ்சு முடிஞ்சுது. இப்போ முடிவுக்கு வந்தபடியாக நான் வந்து கொத்தமல்லி தழை இருக்குது தானே, அதை கட் பண்ணி அப்படியே மீளால் தூவி இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு இந்த சிறகவரை இறால் குழம்பு ரெடி ஆகிட்டுது. இனி நான் இதை இறக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த இறால் மூஞ்சி இருக்குது தானே, இறால் மூஞ்சியை வந்து கொஞ்சம் வானலியில் எண்ணெயை விட்டுட்டு, தாச்சியில் எண்ணெயை விட்டுட்டு அதுக்குள்ள வந்து இறால் மூஞ்சி, செத்தல் மிளகாய், உள்ளி எல்லாம் போட்டு வதக்கி எடுத்து கொண்டிருக்கிறேன். வதக்கி எடுத்த அந்த இறால் மூஞ்சியை என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இறால் குழம்பு ரெடி. பாருங்கோ, இறால்களுக்கு இடையில் நட்சத்திரங்கள் மாதிரி சிறகவரை மின்னி கொண்டு அழகாக இந்த குழம்புக்குள்ள மிதந்து கொண்டு இருக்குது. நல்ல தடிப்பான தண்ணி குழம்பாக, அதாவது தண்ணி குழம்பாக வந்திருக்கு, ஆனால் தடிப்புத்தன்மை அதில் இருக்குது. பாருங்கோ, மல்லித்தழை எல்லாம் மிதண்டி நல்ல சூப்பரான ஒரு குழம்பு ரெடி ஆகிட்டுது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இறால் மூஞ்சியில் வர எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தான் காட்ட போகிறேன். உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தாச்சியில் எண்ணெயை விட்டு அதுக்குள்ள செத்த மிளகாய், உள்ளி, கறிவேப்பிலை, இறாலுடைய மூஞ்சியெல்லாம் போட்டு நல்ல வடிவாக பொரிச்செடுக்க வேணும். பொரிச்செடுத்து போட்டு நாங்கள் பிளைண்டரில் போட்டு அரைச்செடுக்க வேணும் அந்த மூஞ்சியில்.
பாருங்க அரைச்செடுத்ததை திருப்ப அந்த சட்டியிலேயே போட்டு நாங்கள் வறுத்தெடுக்க வேணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வர ரெடி. இதுக்கு சூப்பரான பூ போல் ஒரு இடியப்பமாக வச்சுருக்கிறேன். அதையும் நீங்கள் பாருங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட இந்த காணொலியை முடிவுக்கு கொண்டு வர நன்றி, வணக்கம்.